நீங்க இப்போ எந்த சிம்மை யூஸ் பண்றீங்க? ஜியோவா, ஏர்டெல்லா, இல்ல விஐயா? கமெண்ட்ல சொல்றதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கேள்வி மக்களே. இப்போ ரூபா 300 அல்லது 400 கொடுத்து மாசம் மாசம் நீங்க ரீசார்ஜ் பண்றோம். எல்லாருமே ரீசார்ஜ் பண்றோம். ஆனா நம்ம கொடுக்குற காசுக்கு ஏத்த சர்வீஸ் கிடைக்கிறான்னு கேட்டீங்கன்னா இல்ல. மக்கள் அவதிப்படக்கூடிய விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு நெட்வொர்க் கிடைக்கல, எனக்கு 5G கிடைக்க மாட்டேங்குது, இன்டோர் வீட்டுக்குள்ள போனோம்னா 4G கிடைக்கி, எனக்கு கால் டிராப் ஆகுது. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள். நம்ம 300 400 ரீசார்ஜ் பண்றோம். ஆனா அந்த குவாலிட்டி கரெக்டாவே இல்ல. இந்த பிரச்சனைகள்லாம் போதாதுன்ட்டு இப்போ ரீசார்ஜ் பிரைஸ் வேற அதிகரிக்க போறேன் அப்படின்னு வேற நியூஸ் வேற பரவிட்டு இருக்கு. 2026ல நான் எந்த சிம் யூஸ் பண்ணா பெஸ்ட், அதுக்கு மட்டும் இல்லாம எந்த சிம் எனக்கு இன்டர்நெட் நான் காசு கொடுத்தா கூட கொடுத்தாலும் பரவாயில்ல, எனக்கு எதுல இன்டர்நெட் ஸ்பீட் அதிகமா இருக்கும் அப்படிங்கறதான் உங்களுடைய நோக்கமே. இந்த வீடியோல பாத்தீங்கன்னா மக்களே, நம்ம ஜியோ, ஏர்டெல், விஐ இந்த மூணுலையும் நமக்கு எந்த இது ஸ்பீடு நல்லா இருக்கு, எதுல கால் டிராப் ஆகாம நல்லா இருக்கு, இந்த மூணுலையும் பாத்தீங்கன்னா 5G எப்படி கிடைக்குது, அதுக்கப்புறம் மணியோட வேல்யூ எப்படி இருக்கு, எவ்வளவு இருக்கு, அப்புறம் நெட்வொர்க் ஸ்பீட் எப்படி இருக்கு, அதை பத்தி நமக்கு இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க போறோம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க மக்களே. எந்த சிம்மு செட் ஆகும்ட்டு நீங்களே கணிச்சுக்கிடுவீங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது எதுக்கு இந்த ரீசார்ஜ் விலை அதிகமாகுது அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம் மக்களே. இப்போ நிறைய பேரு நம்ம சிம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஒரு இடத்துல ஒரு டவர் தான் இருக்கு அப்படின்னா இப்போ மக்கள் தொகை இப்போ கூடி இருக்கும். இப்போ 2 வருஷத்துலயே உங்களுக்கு எவ்வளவு மக்கள் தொகை கூடும் அப்படிங்கிறது தெரியும். இப்போ கடைசியா 2024 ரீசார்ஜ் பிளான்ஸ் கூடிச்சு. அதுக்கப்புறம் இப்போ 2026ல கூட்ட போறாங்க. ஸோ 2026ல கூட்டுறதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்களுடைய டவரை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும், அதிகமான டவர் வைக்கணும். அதுக்கப்புறம் ஸ்பெக்ட்ரம் அலைக்கற்றல் இருக்கு பாத்தீங்களா, அதை அதிகப்படுத்தணும். அதை அதிகப்படுத்தினாதான் அது வந்து அதிகப்படுத்துறதுக்கு கவர்மெண்ட்டை அவங்க இது கொடுத்து அவங்க வாங்கணும், துட்டு கொடுத்து வாங்கணும். அப்போ உங்களுக்கு ஸ்பெக்ட்ரம் கூட்டணும், டவர் எக்ஸ்ட்ரா வைக்கிறதுனால அவங்க கூட்டுறாங்க. அவங்க கூட்டுறது நியாயம் தான். ஒரு கஸ்டமரா நமக்கு கோவம் வரதான் செய்யும். விலையை ஏத்துங்க தப்பு இல்லை. ஆனா அதே மாதிரி நீங்க 5G கவரேஜையும் நெட்டோட ஸ்பீடையும் எங்களுக்கு அந்த சர்வீஸையும் ஏற்றி கொடுங்க அப்படிங்கிறதான் நம்மளுடைய எல்லாரோடைய கோரிக்கையும். இப்போ ஒவ்வொரு சிம்மை பத்தியும் தனித்தனியா பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ஜியோ எடுத்துக்கணும். முதல்ல இந்தியாவோட நம்பர் 1 சிம் எது சொல்றான்னு பாத்தீங்கன்னா ஜியோ தான். ஏன்னா அதிக கஸ்டமர் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதோட நன்மைகள் ஃபர்ஸ்ட் பாத்திரலாம். நன்மைகள் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க எங்க சிட்டில மட்டும் இல்லாம கிராமங்கள்ல கூட 5G அப்படிங்கறத வச்சிருக்காங்க. இவங்களுடைய ஆப்ஸ் இருக்கு பாத்தீங்களா, ஜியோ ஹாட் ஸ்டாரு, அப்புறம் ஜியோ டிவி, இந்த ஆப்லாம் யூஸ் பண்றவங்களுக்கு ஜியோ தான் பெஸ்ட். அது மட்டும் இல்லாம நீங்க ஜியோ ஏர் ஃபைபர் யூஸ் பண்ணலாம். ஜியோ ஏர் ஃபைபரை ஈஸியா அக்சஸ் பண்ணி பேமெண்ட்ஸ் இந்த மாதிரி செக் பண்றதுக்கு உங்களுக்கு ஜியோ தான் மக்களே ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும். ஓகே, இது நன்மைகளை பத்தி பார்த்தாச்சு. இதோடைய பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். உதாரணத்துக்கு நீங்க ஒரு மாடில இருந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நல்ல 5G கிடைக்கும். அதே இது ஒரு ரூம்குள்ள போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 5G டவர் 4G மாறிடுது. இது ஜியோல இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை. இப்போ ஜியோல ஆல்ரெடி உங்கள்கிட்ட கஸ்டமர்ஸ் அதிகமா இருக்காங்க அப்படின்னு சொன்னேன். அப்போ ஜியோல ஆல்ரெடி கஸ்டமர்ஸ் அதிகமா இருக்குன்னா, இப்போ ஒரு ஊர்ல ஒரு 60% 70% வரைக்கும் ஜியோ யூஸ் பண்றாங்க. ரெண்டாவது 30% பேரு ஏர்டெல் யூஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ 70% பேரு நமக்கு வந்து ஒரே டவர்ல, நமக்கு பக்கத்துல ஒரு ஊர்ல இருக்கும், ஒரே டவர்ல நமக்கு அந்த சேம் டைம்ல இப்ப எல்லாருமே வேலைக்கு போயிட்டு 6 மணி பீக் ஹவர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 6 மணிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ரொம்ப நமக்கு டவரே கிடைக்காது. அப்படியே ரொம்ப எல்லாருமே நெட் ஸ்பீடே குறைஞ்சிரும். 10 மணி வரைக்கும் அப்படியே நெட் அப்படியே ரொம்ப டல்லா இருந்துட்டே இருக்கு. ஸோ இது வந்து ஜியோல ஒரு மிகப்பெரிய மைனஸ். ஆனா திடீர்னு கால் கூட டிராப் ஆகிருது. இப்போ நம்ம போன் பேசிட்டு இருந்தோம் அப்படின்னா காலும் டிராப் ஆகிருது, டக்குன்னு கட் ஆயிருது. இது வந்து எல்லாருக்கும் ஜியோ, ஏர்டெல், விஐ இது மூணுத்துக்கும் சேர்ந்த ஒரு பிரச்சனைனா, இப்போ அன்லிமிடெட் 5G அப்படிங்கிறது யாருமே ஒரே பிளான்ல வைக்கிறது இல்லை. எல்லா பிளான்லயும் அன்லிமிடெட் 5G அப்படிங்கிறது கொடுக்கறது இல்லை. 2 GB பெர் டேக்கு அபோவ் ரீசார்ஜ் பண்றவங்க மட்டும்தான் அன்லிமிடெட் 5G அப்படிங்கிறது கொடுக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை எல்லாருக்குமே. நார்மலா 1 GB பெர் டேக்கு யூஸ் பண்றவங்களுக்கும் எனக்கு அன்லிமிட்டடே வேண்டாம்ப்பா, எனக்கு 5G மட்டுமே போதும், நீங்க 1 GB கொடுக்குறதே போதும், எனக்கு இந்த 1 GB கரெக்டா கொடுங்க அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. ரெண்டாவதா நம்ம எதை பத்தி பார்க்க போனா ஏர்டெல். ஏர்டெல் எப்போதுமே குவாலிட்டிக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க மக்களே. இதுல நன்மைகள்னு பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க ஒரு இடத்துல கால் பேசுறீங்க அப்படின்னா கால் டிராப்பே ஆகாது. இன்டர்நெட் ஸ்பீடு வந்து எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சீரா போய்கிட்டே இருக்கும் மக்களே. ஸ்பீடு குறையவும் செய்யாது, கூடவும் செய்யாது, சீரா போய்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க கேம்லாம் விளையாடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பிங் வந்து ஜியோக்கு கம்பேர் பண்ணும்போது இந்த இதுல ஏர்டெல் வந்து பிங் நல்லா இருக்கு அப்படிங்கிறது தெரிய வருது மக்களே. ஏர்டெல்ல பிரச்சனைகள் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, முதல்ல பிரைஸை பத்தி பார்க்கணும்னா மித்த ஜியோவோ விஓவை கம்பேர் பண்ணும்போது ஏர்டெல் வந்து எப்போதுமே கொஞ்சம் அவங்களுடைய பிளான்ஸை காஸ்ட்லியா தான் வச்சிருப்பாங்க. ஏன்னா அவங்க அதுக்கு எடுத்த குவாலிட்டி கொடுப்பாங்க. ஸோ அதனால காஸ்ட்லியா தான் வச்சிருக்காங்க. ஸோ ஆனா கிட்டத்தட்ட ஜியோ, ஏர்டெல் வந்து ரீசார்ஜ் பிளான்ஸ் வந்து சேமா தான் இருக்கும். ஏன்னா ஒரு சில பிளான்ஸ் மட்டும் அவங்க ஏற்றி வச்சிருக்காங்க. ஸோ இப்போ
மந்த்லி பிளானா இருக்கட்டும், 84 டேஸ் பிளானா இருக்கட்டும், நம்ம 365 இயர்லி பிளானா இருக்கட்டும், அது எல்லாமே சேமா இருக்கு. பட் ஆனா அவங்க நெட்ஃபிளிக்ஸ் இந்த மாதிரி ஒரு சில பிளான்ஸ் மட்டும் அவங்க சேஞ்ச் பண்ணி ஏர்டெல் வந்து கூட வச்சிருப்பாங்க. ஜியோ கம்பேர் பண்ணும்போது ஏர்டெல் வந்து காஸ்ட்லி தான். ஸோ ரெண்டாவது பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க வில்லேஜ்ல இருக்கீங்க அப்படின்னா ஏர்டெல்ல நிறைய பேருக்கு 5G டவரே இல்ல. 5G டவர்னு சொல்றாங்க, ஏர்டெல் வந்து 5G இல்ல. ஆனா இதே இது ஜியோல பாத்தீங்கன்னா நீங்க கிராமத்துல இருந்தா கூட 5G அப்படிங்கிறது கிடைக்கும். ஆனா நீங்க எங்கேயாவது இன்டூர் சிக்னல் எங்கேயாவது வீட்டுக்குள்ள போயிட்டீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு கிடைக்காம இருக்கு. அதுல பார்க்கும்போது ஜியோ பெஸ்டா இருக்கு. ஸோ ஆனா குவாலிட்டி நல்லா இருக்கு. ஆனா இந்த 4Gயாவது கிடைக்க அப்படின்ட்டு நம்ம ஏர்டெல்ல 4G யூஸ் பண்ணோம்னா அதுவும் கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவா தான் இருக்கு. மூணாவதா விஐ. பலரும் மறந்த, யாரும் விட்டு கொடுக்க முடியாத ஒரு நெட்வொர்க்னா விஐ தான். நன்மைகள்னு பாத்தீங்கன்னா, இப்போ விஐல வந்து நெட்வொர்க் வந்து வீக்கெண்ட் டேட்டா ரோல் ஓவர் அப்படிங்கறத கொடுக்காங்க. வீக்கெண்ட் டேட்டா ரோல் ஓவர்னா இப்போ நீங்க திங்கள் கிழமையில இருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் நீங்க 1.5 ஜிபி பெர் டேக்கு யூஸ் பண்றீங்க அப்படின்னா அந்த 1.5 ஜிபி யூஸ் பண்ணலன்னா அடுத்தால இந்த சனி ஞாயிற்றுக்கிழமை நீங்க அந்த டேட்டாவை அப்படியே கண்டினியூஸா யூஸ் பண்ணிக்கலாம். எத்தனை ஜிபி 5 ஜிபி யூஸ் பண்ணாம வச்சீங்கன்னா அந்த சனி ஞாயிறுல யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து வீக்கெண்ட் டேட்டா ரோல் ஓவர் அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு ஆஃபர் என்ன கொடுக்காங்க பாத்தீங்கன்னா பிங் ஆல் நைட் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு 12 மணில இருந்து காலையில 6 மணி வரைக்கும் நெட் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அன்லிமிடெட் அப்படிங்கிறாங்க. அது 4G இருந்தாலும் சரி 5G இருந்தாலும் சரி. ஓகே, இந்த இதெல்லாம் இதோடைய நன்மைகள். இப்போ பிரச்சனைகள்னு பாத்தீங்கன்னா நீங்க விஐ 4G அப்படிங்கிறது தான் நிறைய இடத்துல இருக்கு. 5G அப்படிங்கிறது இல்ல. ஆனா உங்க கம்பெனி லாஸ்ல ஓடுறதுனால அவங்க சிட்டில 5G வச்சிருந்தாலும் நிறைய சிட்டிலேயே அவங்க 5G அப்படிங்கறத வைக்கல. இப்பதான் ஒவ்வொரு மெயின் சிட்டியா பார்த்து வச்சுட்டு வராங்க. ஸோ விஐல வந்து சரி 4Gயாவது நல்லா இருக்கும்னு கேட்டீங்கன்னா 4Gயும் ரொம்ப மட்டமா தான் இருக்கு. ஓகே ப்ரோ, இப்போ நீங்க ஃபைனலா என்னதான் ப்ரோ சொல்ல வரீங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இப்போ நீங்க நெட் நிறைய யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா நீங்க கண்ணை மூடிட்டு ஏர்டெல் அப்படின்னு தான் ஜியோ யூஸ் பண்ணுங்க. நீங்க நான் எனக்கு நெட்வொர்க் குவாலிட்டி கொஞ்சம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா நீங்க ஏர்டெல் யூஸ் பண்ணுங்க. ஏர்டெல் வந்து நெட்வொர்க் குவாலிட்டி நல்லா இருக்கு. ஆனா நீங்க அதே இது இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க கொஞ்சம் கிராமங்கள்ல இருந்தீங்கன்னா ஜியோ யூஸ் பண்றதுதான் பெஸ்ட். அதே இது நீங்க கொஞ்சம் சிட்டி ரிலேட்டடா இருந்தீங்கன்னா ஏர்டெல் பெஸ்டா இருக்கு. ஸோ நீங்க எப்படி இருக்கீங்க, உங்களுடைய இடம் எப்படி இருக்கு, நீங்க அதை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க. இல்ல நான் வந்து நைட்டு ஃபுல்லா படம் பார்ப்பேன், எனக்கு வந்து படம் பார்க்குற ஹாபி இருக்கு, அதுக்கப்புறம் நான் நைட்டு ஃபுல்லா நெட்டு பார்ப்பேன் அப்படின்னா நீங்க கண்ணை மூடிட்டு விஐ யூஸ் பண்ணலாம். ஆனா உங்க ஏரியால எப்படி இருக்குன்னு செக் பண்ணிக்கிடுங்க. நிறைய இடத்துல இப்போ விஐ 4G அப்படிங்கிறதே மட்டமா தான் இருக்கு. ஸோ விஐ 5G 4G அப்படிங்கிறது எந்த ஏரியால வந்திருக்கு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சரி ப்ரோ, ஓகே ப்ரோ, நீங்க சொன்னதை வச்சு நான் ஒரு சிம்மை செலக்ட் பண்ணிட்டேன், இந்த சிம் தான் யூஸ் பண்ணணும்ட்டு, நான் அதை போர்ட் பண்ணி உடனே மாத்திக்கிடவா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா வேண்டாம் மக்களே, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. எதுக்குன்னு கேட்டீங்கன்னா இப்போ நீங்க லோக்கல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அது மட்டும் இல்லாம உங்களுடைய தெரிஞ்சவங்க இருப்பாங்க, அவங்ககிட்ட லோக்கல்ல நெட்வொர்க் எந்த நெட்வொர்க் நல்லா ஃபாஸ்டா இருக்கு அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ அந்த நெட்வொர்க் வந்து நீ ஒன்னு ஜியோ இருக்கலாம் அப்படின்னா ஏர்டெல் இருக்கலாம். விஐ அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஊர்ல மட்டும் தான் ஓரளவுக்கு ஸ்பீட் இருக்கு. பல கிராமங்கள்ல கொஞ்சம் மீடியமான சிட்டில இருந்தா கூட அவங்களுக்கு வந்து அந்த விஐ 4Gங்கிறதே நல்லா கிடைக்க மாட்டேங்குது. கிராமங்கள்ல எப்படி இருக்கு, உங்களுடைய சிட்டில இருக்கீங்க, சிட்டில இருக்கீங்க சிட்டில இருக்கீங்க அப்படின்னாலே கண்ணை மூடிட்டு உங்க எந்த நெட்வொர்க் ஸ்பீடா இருக்கு அப்படிங்கிறத கேட்டுட்டு ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க. ஆனா கிராமங்கள்ல இருக்கவங்களுக்கு மட்டும் தான் நான் அந்த விஷயத்த சொல்றேன். இல்ல ப்ரோ, நான் வந்து கண்டிப்பா நான் வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கேன், அப்ப எனக்கு எது பெஸ்டா இருக்கும் அப்படிங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஜியோ மட்டும் ஏர்டெல் தான் மக்களுக்கு ஸ்பீடா இருக்கும். விஐ பாத்தீங்கன்னா நீங்க ரொம்ப மட்டம் தான். நீங்க டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது இப்போ ஹைவேல எல்லாம் போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஜியோ தான் ஏர்டெல் தான் ஸ்பீடா இருக்கும். விஐ வந்து ரொம்ப மட்டம் தான். இது ஓகே, என்னுடைய பெர்சனல் ஒப்பீனியன் என்னன்னு பாத்தீங்கன்னா மக்களே, இப்போ நீங்க எந்த சிம் பெஸ்ட் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா எந்த சிம்மே பெஸ்ட் இல்லைன்னு தான் சொல்லுவேன். எதுக்குன்னா நீங்க உங்களுடைய ஏரியால எந்த மாதிரி நெட்வொர்க் ஸ்பீடா இருக்கு, என்ன உங்களுடைய தேவைக்கு எப்படி உங்களுடைய நெட்வொர்க் தேவை எப்படி எந்த மாதிரி இருக்கு அப்படிங்கறத பத்தி நீங்க தான் யோசிச்சு என்ன என்ன நீங்க தான் அதை டிசைட் பண்ணிக்கணும். ஸோ நீங்க வந்து உங்களுடைய நெட்வொர்க் தேவைகள் மற்றும் அதுக்கப்புறம் உங்களுடைய நெட்வொர்க் கவரேஜ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி சர்க்கிள கேட்டுட்டு நீங்க ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க. கடைசியா சொல்ற மக்களை என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ நெட்வொர்க் நல்ல ஸ்டேபிளா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏர்டெல். அதே இது நெட்வொர்க் எனக்கு எங்க போனாலும் 5G கிடைக்கும் அப்படின்னா ஜியோ. இப்போ கரண்ட் சிச்சுவேஷன்ல சொல்றேன். ஸோ அதுக்கப்புறம் ஓரளவுக்கு மீடியமான யூசேஜ் தான் நான் பண்றேன் அப்படின்னா விஐ. இப்போ நீங்க எந்த சிம் யூஸ் பண்றீங்க, அதுக்கப்புறம் எந்த சிம் எந்த நெட்வொர்க் உங்க ஏரியாவில் நல்லா இருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மக்களே. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிருங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான தகவல்களுக்கு நம்ம பாண்டியன் எக்ஸ்பிளைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் மக்களே. ஓகே மக்களே, நன்றி, வணக்கம்.